வெல்கம் டு ஜேஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடோஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 6 சம் நம்பர் 3. Prepare purchase books and sales books in the books of Santosh Textile Limited from the following transaction given for April 2017. April 1, purchased goods from Prasad, Kanchipuram on credit, 100 meters of silk at rupees 450 per meter, 75 meters velvet at rupees 180 per meter. And April 10, sold goods to Rathinam, Chennai on credit. For credit என்றப்போ இதே எடுத்துக்கலாம் 60 meters silk at rupees 490 per meter, 50 meters velvet at rupees 210 per meter. April 2018, Nathan and Son purchased from us on credit. Nalagavani in the statement, Nathan Sons purchased from us. Nathan Sons purchased from us na இங்க என்ன அர்த்தம்? இது பர்ச்சேசஸ் கிடையாது, நம்ம கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கான் நாதன் அனுக்கும். அப்ப அது என்னது? சேல்ஸ். அப்ப இது எந்த புக்ல வரணும்? சேல்ஸ் புக்ல வரணும். புரிஞ்சா? இங்க பர்ச்சேஸ் புக் சேல்ஸ் புக் ரெண்டு போட சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நாதன் சன்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அஸ் சொல்லும்போது இது சேல்ஸ் புக்ல எழுதணும், பர்ச்சேஸ் புக்ல எழுதக்கூடாது. சரியா? அடுத்தது பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ஹரி. Purchased goods from Hariram and Sons, Madurai on credit. 50 rolls Kada cloth at rupees 730 per roll. 80 rolls cotton cloth at rupees 650 per roll. அப்போ இது வந்து என்னது? பர்ச்சேசஸ். அப்போ பர்ச்சேஸ் புக்ல எடுத்துக்கலாம், கிரெடிட் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 24, பர்ச்சேசஸ் ஃப்ரம் மோகன் கரூர் ஃபார் கேஷ். ஃபார் கேஷ் கொடுத்ததுனால இது நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த சம்ல ப்ரிப்பேர் பர்ச்சேஸ் புக் அண்ட் சேல்ஸ் புக் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பர்ச்சேஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேல்ஸ் புக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த புக்ஸ் ஆஃப் சந்தோஷ் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் புக் போட்டுடலாம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், டீடைல், டோட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் April 1, பிரசாத் ஃப்ரம் காஞ்சிபுரம், 100 meters silk at rupees 450 per meter, மல்டிப்ளை பண்ணா 45,000. 75 meters of velvet at rupees 180 per meter, multiply பண்ணா 13,500. ஸோ இது ரெண்டு ஐட்டம் இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டலா பிரசாத் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து 58,500. நெக்ஸ்ட் அப்ப April 20 இதுதான் பர்ச்சேஸ். ஹரிராம் அண்ட் சன்ஸ் 50 rolls of Kada cloth at rupees 730 per roll. 50 into 730 multiply பண்ணா 36,500. 80 rolls of cotton cloth at rupees 650 per roll, multiply பண்ணா 52,000. 8 into 650 multiply பண்ணா 52,000. ஆட் பண்ணோம்னா 88,500. இந்த April 24 வராதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அது கேஷ்ன்றதுனால அவ்வளவுதான் பர்ச்சேசஸ் இருக்கு. அப்போ பர்ச்சேசஸ் ஆட் பண்ணா 1,47,000. இப்போ இந்த டோட்டலுக்கு நேரம் இது பர்ச்சேஸ் புக்ன்றதுனால பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார்னு எழுதுறோம். ஸோ அடுத்து சேல்ஸ் புக்கு டேட்டு, பர்டிகுலர். சேல்ஸ் புக்குக்கும் இன்வாய்ஸ் தான் போடணும். இன்வாய்ஸ், எல்எஃப், டீடைல், டோட்டல். இப்போ எதுலாம் இங்க சேல்ஸ்? April 10 சோல்டு குட்ஸ் டு ரத்தினம். அப்போ April 10 ரத்தினம் அமௌண்ட் 60 meters of silk at rupees 490 per meter. 60 into 490 மல்டிப்ளை பண்ணோம்னா 29,400. 50 meters of velvet at rupees 210 per meter. இப்போ 50 into 210 amount 10,500. ஆட் பண்ணோம்னா 39,900. So Nathan and Sons 100 meters at rupees 550. 100 into 550 51,000. வேற எதுவும் இங்க சேல்ஸ் இல்லை, அவ்வளவுதான் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் இப்போ டோட்டலா ஆட் பண்ணா 90,900. இப்போ சேல்ஸுக்கு நேரம் நம்ம என்ன எழுதணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன்னா சேல்ஸ் கிரெடிட்ல தானே போடுவோம், அதனால கிரெடிட். தட்ஸ் இட். தேங்க்யூ.